புதுக்கடை அருகே பாம்பு கடித்து மூதாட்டி பலி. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகேயுள்ள கீழ்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானசிகாமணி. இவரது மனைவி சொர்ணம், வயது 63. இவரை கடந்த மாதம் 28ஆம் தேதி காலையில் வீட்டில் வைத்து திடீரென நல்ல பாம்பு ஒன்று கடித்துள்ளது. பாம்பு கடித்த சிறிது நேரத்திலேயே அவர் மயக்க நிலைக்கு சென்றுவிட்டார். இதை வீட்டில் இருந்த யாரும் கவனிக்கவில்லை. பின்னர் சிறிது நேரம் கழித்து அவரது உறவினர்கள் வந்து பார்த்தபோது அவர் மயங்கிய நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அவர்கள் மூதாட்டியை மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அப்போது அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அவரை பாம்பு கடித்ததாக கூறியுள்ளனர். இதையடுத்து அவரை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சொர்ணம் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது மகன் ரெசின்ராஜ் புதுக்கடை போலீசில் புகார் அளித்தார். தொடர்ந்து அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.